தக்காளி பருப்பு ரெடி ஃப்ரம் நிமிஸ் கிச்சன். நீங்கள் பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பார்க்குறதுக்கே. கொஞ்சம் நெய் போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து தக்காளி பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 to 4 விசில்ஸ் வச்சு தண்ணி அளவாக வச்சு பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 டொமேட்டோஸ், மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கிறேன், குக்கிங் ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததும் நான் வந்து எனக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் சோம்பு போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம். ஸோ சோம்பு போட்டாச்சு. லைட்டாக பெருங்காயம் போட்டுடலாம். பருப்புனாவே நம்ம எப்போவுமே கொஞ்சம் பெருங்காயம் போடணும். இப்போ ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இதை வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. போதும் இதெல்லாம் வதங்கினா. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கிறேன், அதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து டொமேட்டோவுக்கு எப்போது நம்ம சால்ட் போட்டோம்னா, தக்காளிக்கு கொஞ்சம் சால்ட் போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். சால்ட் போட்டதும் இப்போ நல்லா இது மாதிரி வதக்கி விட்டு நம்ம மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா அதை நல்லா மசிஞ்சிடும் தக்காளி. ஒரு லிட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திருப்பி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். நல்லா மசியட்டும், அப்போ தான் நமக்கு அந்த தக்காளியாக இருக்காது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த தக்காளியை வந்து நல்லா மேஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப நமக்கு கொஞ்சம் தக்காளியாக இல்லாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணிடுங்க. ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சால்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படி போட்டிருக்கிறேன். நமக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை வந்து நம்ம போட்டுருணும். க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தான் அந்த தக்காளியோட சாறு எல்லாம் நமக்கு இறங்கும். இப்போ நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பருப்பு வந்து நான் விசில் போட்டு நான் வேக வச்சுருக்கிறேன். இதை வந்து நைஸாக இது மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு இந்த பருப்பில் தக்காளியில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் சால்ட் செக் பண்ணிடுங்க. இது வந்து பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. நம்ம பருப்பு தக்காளி இது மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. ஸோ கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம வந்து பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. எரிக்கும், கையில் பார்த்துக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு வெந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு முழுசாக இருக்கும். இது மாதிரி இருந்தால் தான் தக்காளி பருப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கடுகு இதெல்லாம் வந்து நல்லா மிதக்குது. ஸோ நல்லா நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிய விட்டிங்கன்னா தான் இந்த கடுகு இந்த சோம்பெல்லாம் நல்லா இது மாதிரி மிதக்கும். ஸோ அட் த ஸ்டேஜ் வந்து நான் வந்து மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் போட்டுடுறேன். இதுக்கு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மல்லித்தலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சுவையான தக்காளி பருப்பு ரெடி ஃப்ரம் நிமிஸ் கிச்சன்.